நெல்லை தீயணைப்பு நிலைய ஊழல் தடுப்பு சோதனையில் பறிமுதல் செய்யப்பட்ட பணம் தொடர்பாக ஒரே சம்பவத்திற்காக 2 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதற்கு மதுரை உயர்நீதிமன்ற கிளை கடும் அதிருப்தி தெரிவித்துள்ளது. நெல்லை தீயணைப்பு நிலைய பண விவகாரம் ஒரே சம்பவத்திற்கு 2 வழக்கா? மதுரை உயர்நீதிமன்றம் கடும் கண்டனம் மற்றும் இடைக்கால தடை. திருநெல்வேலி மண்டல தீயணைப்பு அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத் துறையினர் நடத்திய சோதனையில் பணம் கைப்பற்றப்பட்ட விவகாரத்தில் அடுத்தடுத்து 2 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் மதுரை உயர்நீதிமன்ற நீதிபதி அதிருப்தி தெரிவித்ததுடன் 2வது வழக்கிற்கு இடைக்கால தடையும் விதித்துள்ளார். தூத்துக்குடியைச் சேர்ந்த தீயணைப்பு வீரர் ஆனந்த் என்பவர் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் தாக்கல் செய்த மனுவில் கூறியிருப்பதாவது: கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் திருநெல்வேலி மண்டல தீயணைப்பு அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத் துறையினர் அதிரடி சோதனை நடத்தினர். அப்போது அங்குள்ள கவார்களில் இருந்து ரூபாய் 2,25,000 மற்றும் தனியாக ரூபாய் 27,400 என மொத்தம் பெரும் தொகை சிக்கியது. இது தொடர்பாக நெல்லை மண்டல தீயணைப்புத்துறை இணை இயக்குநர் சரவணபாபு, முதுநிலை தீயணைப்பு வீரர் செந்தில்குமார் உள்ளிட்டோர் மீது லஞ்ச ஒழிப்புத் துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். இந்த நிலையில் சோதனையில் சிக்கிய பணம் தன்னுடையது அல்ல என்றும், யாரோ அடையாளம் தெரியாத நபர் அந்த பணத்தை அங்கு வைத்துவிட்டுச் சென்றுள்ளதாகவும் கூறி இணை இயக்குநர் சரவணபாபு பெருமாள்புரம் காவல் நிலையத்தில் ஒரு புகார் அளித்தார். இந்த புகாரின் அடிப்படையில் போலீசார் மற்றொரு வழக்கை பதிவு செய்தனர். மனுதாரர் ஆனந்த் தனது மனுவில் லஞ்ச ஒழிப்புத்துறை ஏற்கனவே ஒரு வழக்கை பதிவு செய்து விசாரணை நடத்தி வரும் நிலையில் அதே சம்பவத்திற்காக மீண்டும் ஒரு வழக்கை பதிவு செய்வது சட்டப்படி ஏற்கத்தக்கதல்ல, தன்னை இந்த பிரச்சினையில் சிக்க வைக்கும் நோக்கிலேயே இந்த 2வது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. எனவே பெருமாள்புரம் காவல் நிலையத்தில் பதியப்பட்ட வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்று கோரியிருந்தார். இந்த மனு நீதிபதி விஜயகுமார் முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்போது வழக்கை விசாரித்த நீதிபதி, ஒரே சம்பவத்திற்காக 2 வெவ்வேறு காவல் நிலையங்களில் முதல் தகவல் அறிக்கை எஃப்ஐஆர் பதிவு செய்வது சட்டப்படி ஏற்கத்தக்கதல்ல என்று கூறி தனது கடும் அதிருப்தியை தெரிவித்தார். மேலும் பெருமாள்புரம் காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்ட 2வது வழக்கின் விசாரணைக்கு இடைக்கால தடை விதித்து நீதிபதி உத்தரவிட்டார். அத்துடன் இந்த வழக்கு குறித்து சம்பந்தப்பட்ட போலீஸ் இன்ஸ்பெக்டர் உரிய பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் நீதிபதி ஆணையிட்டார். இந்த உத்தரவு நெல்லை தீயணைப்புத்துறை மற்றும் லஞ்ச ஒழிப்புத்துறை வட்டாரத்திலும் காவல்துறை வட்டாரத்திலும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.